Hello friends, welcome to the channel Max Core English. இந்த வீடியோவில் நம்ம biography series ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட சிலபஸில் இருக்கிற UGTRB, PGTRB சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு ரைட்டர்ஸோட ஷார்ட் பயோகிராஃபி அது ரிலேட்டடான MCQs நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட. ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட லைஃப், ஒர்க்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸு, தென் கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு William Wordsworth, born on April 7, 1770, Cockermouth, Cumberland என்ற பிளேஸில் பிறந்திருக்காரு, இங்கிலாந்து. ஸோ he died on April 23, 1850. ஸோ April 23ங்கிற டேட்டு இன்னொரு பொயட் கூட ரொம்ப ரிலேட் ஆகிற ஒரு டேட்டு. அவரோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Wordsworth attended Hawkshead Grammar School and he studied John's College at Cambridge. ஸோ 1802 வேர்ட்ஸ்வொர்த் மேரி ஹட்சின்சன் அப்படின்றவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களோட மேரேஜ் லைஃப் அப்படின்றதையும் தாண்டி அவங்களோட லிட்ரரி கெரியர் தான் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஹி பிகேம் த பிரிட்டிஷ் பொயட் லாரியேட் இன் 1843. ஸோ 1843 பிரிட்டிஷ் பொயட் லாரியேட்டாக அப்பாயிண்ட் ஆகுறாங்க. 1850 அவரோட டெத் வரையுமே அவர் பொயட் லாரியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. கெரியர், ஹி மேட் ஹிஸ் டெபியூட் அஸ் அ ரைட்டர் இன் 1787. ஸோ அவரோட ரைட்டிங் கெரியர் ஸ்டார்ட் ஆகுறது 1787. அவரோட ஃபர்ஸ்ட் சானட் த யூரோப்பியன் மேகசின் அப்படிங்கிறதுல பப்ளிஷ் ஆகுது. வேர்ட்ஸ்வொர்த் அவரோட சிஸ்டர் டோரத்தி கூட தான் நிறைய லிட்ரரி ஒர்க்ஸு ப்ளஸ் எஸ்டி கோல்ரிட்ஜ், ஸோ இவங்க 3 பேரும் தான் வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. தே கொலாபரேட்டட் ஆன் த ஒர்க் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் இன் 1798. ஸோ ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு 23 போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. த போயம் கண்டென்ட் பிகன் வித் ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மெரினர் பை கோல்ரிட்ஜ் அண்ட் எண்ட் வித் டின்டன் அபே பை வேர்ட்ஸ்வொர்த். ஸோ த லிரிக்கல் பேலட்ஸ் கன்சிஸ்டட் ஆஃப் 23 போயம்ஸ், 4 by Coleridge and the rest of the poems by Wordsworth. ஸோ வேர்ட்ஸ்வொர்த் அ மேன் ஸ்பீக்கிங் டு மென் அப்படின்னு பொயட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஹி வாஸ் அ நேச்சர் பொயட். ஸோ இவரோட தீம்ஸ் எல்லாமே ஒரு நேச்சர் ஓரியன்டாகவே தான் இருக்கும். இன் 1838 வேர்ட்ஸ்வொர்த்க்கு ஹானரரி டாக்டரேட் வந்து கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டர்ஹாம் அப்படின்ற யூனிவர்சிட்டியும் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, 2 யூனிவர்சிட்டியுமே அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஜான் கெபிள் அப்படின்றவர் பொயட் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த்தை ப்ரைஸ் பண்ணுறாரு. The Prelude, so it's a major work, important work of William Wordsworth. It's an autobiographical poem, so written in the period from 1799 to 1805. அந்த டியூரேஷனில் அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பட் எப்போ பப்ளிஷ் ஆகுது ப்ராப்பராக அப்படின்னா 1850 தான் பப்ளிஷ் ஆகுது. 1799 பப்ளிஷ் ஆகும்போது 2 புக்ஸாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 1805 13 புக்ஸாகவும் 1850 14 புக்ஸாகவும் அது பப்ளிஷ் ஆகுது. ஸோ இதோட சப்டைட்டில் அப்படின்ற பார்த்தோன்னா க்ரோத் ஆஃப் அ பொயட்ஸ் மைண்ட் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம். ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட க்ரோத் லெவல்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீ கான்செப்ட், ஸோ அதில் அவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா அவரோட ரைட்டிங் சீக்வன்ஸு ஸ்டைல் என்ன அப்படின்னா த ஸ்பாட்ஸ் ஆஃப் டைம். ஸோ அவரோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான வேலை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. Major works, lyrical ballads that is consisting of 23 poems, then poems in 2 volumes and then the prelude that is autobiographical poem. Next இவர் லிரிக்கல் பேலட்ஸ்க்காக இவர் எழுதின ஒரு ப்ரிஃபேஸ், ஸோ அது ஒரு எஸ்ஸேவாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளோட மேஜர் ஒர்க்ஸாக வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட மேஜர் ஒர்க்ஸாக நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதில் தான் வந்து நம்ம சம் இம்பார்ட்டண்ட் போயம்ஸ், நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான போயம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டாஃபோடில்ஸு, சாலிட்டரி ரீப்பர், ரெயின்போ, இந்த மாதிரியான போயம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கமெமரேஷன். இன் April 2020 the Royal Mail issued a series of postage stamps to mark the 25th anniversary of the birth of Wordsworth. ஸோ வேர்ட்ஸ்வொர்த்தோட 25th ஆனிவர்சரிக்கு ராயல் மெயில், தட் இஸ் போஸ்டல் சர்வீஸ் இன் இங்கிலாந்து, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம MCQs பார்க்கலாம். ஸோ நீங்கள் MCQs ஸ்கிப் பண்ணாமல் ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த MCQs எல்லாமே நெட் எக்ஸாம் பேஸ்டாகவும் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். Wordsworth born in, try to say the answer,
right answer 1770. Pause the video and try to recall the answers if you are familiar with the Wordsworth biography. Wordsworth's sister name was, so அவங்களோட sister name என்ன அப்படின்னா Dorothy. When was he appointed as poet laureate? So எப்போ ஒரு poet laureate அப்பாயிண்ட் ஆகுறாரு? 1843. ஸோ 43ல் அப்பாயிண்ட் ஆகுறாரு. ஆப்ஷன் டியில் இருக்கிற 1850 வரையுமே அவர் poet laureate தான் இருந்திருக்காரு. தட் இஸ் அவரோட டெத் வரையும். According to Wordsworth, poetry is the spontaneous dash of powerful feeling. Pause the video and try to guess the answer because this code is very familiar with literature students. So, இது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு course தான். Try to say the answer. The answer is option A, overflow. Poetry is the spontaneous overflow of powerful feeling. So, this is the definition given by Wordsworth to poetry. Next question. Wordsworth was a nature poet. ஸோ அவர் என்ன poetன்னு நம்ம சொல்கிறோம்? நேச்சர் poet அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நேச்சரை ப்ரைஸ் பண்ணி எழுதுறதுல நல்ல ஒரு வெல்வர்ஸ்டான ஒரு poet. Who said that poetry is the breath and finer spirit of all knowledge? ஸோ poetryயை ப்ரைஸ் பண்ணுறாரு திருப்பியும். யார் அப்படின்னா Wordsworth தான். ஆப்ஷன் ஏ. Who said child is the father of man? ஸோ இது ஒரு போயமோட பிகினிங் லைனாக கொடுத்துருப்பாங்க. அது என்ன போயம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ த ஆன்சர் இஸ் Wordsworth. ஆப்ஷன் பி. How many poems written by him in lyrical ballads? ஸோ ஹிம் அப்படின்றதுல Wordsworth தான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எத்தனை போயம் வந்து Wordsworth எழுதியிருக்காங்க அப்படின்னா 19 poems. ஆப்ஷன் ஏல இருக்கிற 4 வந்து கோல்ட்ரிட்ஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 poems by Coleridge, 19 poems by Wordsworth. ஸோ டோட்டலி we had 23 poems in lyrical ballads. Whom did Browning say, for a handful of silver he left us? ஸோ Browning வந்து அவரோட போயம் த லாஸ்ட் லீடர் அப்படின்ற போயமில் ஒரு லைன் யூஸ் பண்ணுறாரு. தட் இஸ் ஃபார் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சில்வர் ஹி லெஃப்ட் அஸ் அப்படின்னு. அந்த லைனில் யாரை ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா Wordsworth. நெக்ஸ்ட் கொஷன். Who wrote preface to lyrical ballads? ஸோ preface to lyrical ballads அப்படின்றது ஒரு lyrical balladsங்கிறது ஒரு போயம் consist of 23 poems. அதோட ப்ரிஃபேஸை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் தான் எழுதியிருக்காரு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷன். விச் பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டி ஃபிகர்ஸ் இன் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ப்ரிலூடு? ஸோ ப்ரிலூடுங்கிறதுல எந்த யூனிவர்சிட்டி அதை ஃபிகர் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கொஷினை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம இந்த கண்டென்ட்டை பார்த்தோம். The prelude, although begun as early as 1799 and finished in its first version in 1805, was not published until, ஸோ இத்தனை இவ்வளோ ஷார்ட் டியூரேஷனில் எழுதியிருந்தாலுமே அவங்க எது வரையுமே பப்ளிஷ் ஆகாமல் இருந்திருக்கு. 1850 வரையுமே கம்ப்ளீட் வேர்ஷன் பப்ளிஷ் ஆகாமல் தான் இருந்திருக்கு. ஸோ 1850 தான் கரெக்ட் ஆன்சர். அந்த 1850ல் அவரோட டெத்துக்கு அப்புறமா பப்ளிஷ் பண்ணுறாங்க. Next question, question number 13. The poetry of Wordsworth and Coleridge was notably influenced by. ஸோ இவரோட ஒர்க்ஸ் வந்து எதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா ட்ரை டு கெஸ் த ஆன்சர். பாஸ் த வீடியோ. ஆப்ஷன் சி, த ஃப்ரெஞ்ச் ரிவால்யூஷன். ஸோ அவர் வேர்ட்ஸ்வர்த் இன்பிட்வீனில் 1700 சம்திங்கில் அவர் ஃப்ரான்ஸ் போவார். ஸோ அதுக்கப்புறமா அவரோட ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்துச்சு, ஃப்ரெஞ்ச் ரிவால்யூஷனோட இன்ஃப்ளூயன்ஸ். நெக்ஸ்ட் கொஷன். த லிரிக்கல் பேலட்ஸ் ஓப்பன்ஸ் வித். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் போயம் என்ன? ஓப்பன்ஸ் வித். எந்த போயமில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ட்ரை டு கெஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி, ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மரைனர், written by Coleridge. Next question. The lyrical ballads closes with. ஸோ எதில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ட்ரை டு கெஸ். ஆப்ஷன் டி, lines written above Tintin Abbey. Lines written above Tintin Abbey. Next question.
Who was the third person with Coleridge and Wordsworth? ஸோ இப்போயே உங்களுக்கு ஓரளவு ஆன்சர் ரீகால் ஆகியிருக்கணும். அட் குவான்டிகோ ஹில்ஸ். ஸோ தேர்ட் பர்சன் யார்? கோல்ரிட்ஜ்க்கும் வேர்ட்ஸ்வர்த்துக்கும் கூட இருந்த ஒரு தேர்ட் பர்சன் who helps to complete, that is lyrical poem ballads கம்ப்ளீட் பண்ணும்போது யார் அவங்க கூட ஒரு தேர்ட் மெம்பர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சிஸ்டர் நேம் என்ன? டோரத்தி வேர்ட்ஸ்வர்த். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, what was the professed aim in the lyrical ballads? ஸோ lyrical balladsோட எய்ம் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் இந்த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸில் அப்படின்னா purge poetry of all conceit, simplicity of diction, make it intelligible to common people. ஸோ purge poetry of all conceit அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ purge poetry of all conceit அப்படின்னா அவங்களோட போயம்ஸ் எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே சிம்பிளிசிட்டியாகவும் இருந்தது. இன்டெலிஜிபிள் அப்படின்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், காமன் பீப்புளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணியும் போய்ட்ரி வந்து எழுதியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஆல் கான்செப்ட், பர்ச் போய்ட்ரி ஆஃப் ஆல் கான்செப்ட் அப்படின்னா இட்ஸ் அ கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு நல்ல ஒரு கிளியர் வியூவோட அவங்களோட போயம்ஸ் இருந்தது. ஸோ இந்த மூணும் தான் வந்து லிரிக்கல் பேலட்ஸோட எய்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆல் த அபோவ். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Who was hailed by critic as the first living poet and one of the greatest that England had ever produced? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரையும் உங்களுக்கு நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணால் கூட உங்களுக்கு நம்மளோட பீரியடு, ரொமான்டிக் பீரியடுன்னு போடுறோமா, விக்டோரியன் பீரியட், அந்த டியூரேஷனை பொறுத்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் நமக்கான கரெக்ட் ஆன்சர் வேர்ட்ஸ்வர்த். ஓகே, so Wordsworth was hailed by critic as the first living poet and one of the greatest that England had ever produced. Next question, which romantic poet coined the famous phrase spots of time? ஸோ இது நம்ம பிகினிங்கில் பார்த்தோம், ஒரு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா யார்? ஆப்ஷன் சி, வேர்ட்ஸ்வர்த். லாஸ்ட் கொஷன், வேர்ட்ஸ்வர்த் பிலீவ்டு இன் த கான்செப்ட் ஆஃப், அவரோட பிலீஃப் என்ன அப்படின்னா நேச்சரை பிலீவ் பண்ணார், நேச்சர் ரிலேட்டடாக தான் அவரோட கண்டென்ட் இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ பேந்திசம் அப்படின்றது தான் ஆப்ஷன். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ப்ராக்கெட்டில் ஹீலிங் பவர் ஆஃப் நேச்சர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னாலோ இல்லை என்ன சுச்சுவேஷன்னாலும் நேச்சர் வந்து அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கும். ஸோ பிலீவ் இன் யூனிவர்ஸ், காடு ரிலேட்டடான ஒரு பிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நேச்சரே வந்து ஒரு காடு தான். ஸோ நேச்சர் இஸ் அ காட். ஸோ பேந்திசம் அப்படின்றதுல வேர்ட்ஸ்வர்த்துக்கு பிலீஃப் அதிகமாக இருந்தது. ஸோ பேந்திசம் அப்படின்றது தான் அவரோட பிலீவ்டு இன் த கான்செப்ட். ஸோ ஹி பிலீவ்டு த கான்செப்ட் ஆஃப் பேந்திசம். ஸோ ஹியர் ஆஃப்டர் வி வில் சி ஒன் பை ஒன் biography of the poets. Thank you for watching. If you have any comments, you can leave it in the comment section. Thank you all.